உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது நாட்டின் 17வது மக்களவையை தேர்வு செய்வதற்கான 7 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் முதல் கட்டம் பெரிய அசம்பாவிதம் ஏதுமின்றி நடந்தேறிவிட்டது. வடகிழக்கு மாநிலங்கள் அதிகமான வாக்குப்பதிவை பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் காட்டிய ஸ்ரத்தை இதுவரை இல்லாதது. தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்ற உத்தரவுகள், தேர்தல் அறிக்கை, இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளுடன் வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது நாட்டில் 16 முறை மக்களவைத் தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்து 17வது மக்களவையை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தொடங்கியது இந்த வாரத்தின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சி என்று கூறலாம். 7 கட்டமாக நடக்கும் இந்த தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இந்த வாரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, மேகாலயா, மணிப்பூர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 18 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் 91 தொகுதிகளுக்கு முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பெரிய அசம்பாவிதமின்றி நடந்தது சாதனையே என்று கூறலாம். வாக்குப்பதிவில் முதலிடம் பெற்றது வடகிழக்கு மாநிலங்கள்தான் என்பது பெருமைக்குரிய விஷயம். அதிகபட்சமாக மேற்கு வங்கம் மற்றும் திரிபுராவில் 81% வாக்குகள் பதிவாயின. குறைந்தபட்சமாக பீகாரில் 53% வாக்குகளே பதிவாயின. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்தும் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் தொகுதியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அங்கு 57% வாக்குகள் பதிவாகின. எப்போதுமே பதற்றத்துடன் காணப்படும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 57% வாக்குகள் பதிவாயின. பொதுவாக அமைதியாக தேர்தல் நடக்கும் ஆந்திர பிரதேசமும் தெலங்கானாவும் தான் அதிக வன்முறையை சந்தித்தது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களில் தலா 61% வாக்குகள் பதிவாயின. உத்தரப்பிரதேசத்தில் 64%, மகாராஷ்டிராவில் 65% என்ற அளவில் வாக்கு பதிவானதாக துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா கூறினார். முதல் கட்ட தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவின் போது 15 இடங்களில் இயந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வந்திருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். கடந்த வாரம் 6 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டதாகவும் அதில் 1,40,000 வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்களித்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து ஆந்திராவில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 73% வாக்குகள் பதிவாகின. சிக்கிமில் 74%, அருணாச்சல பிரதேசத்தில் 66%, ஒடிசாவில் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 70% வாக்குகளும் பதிவானதாக அவர் தெரிவித்தார். வாக்காளர்கள் அனைவரும் அச்சமின்றி சுதந்திரமாக வாக்களிப்பதன் மூலம்தான் ஜனநாயகம் முழுமையாக வெற்றி பெறும் என்பதை தேர்தல் ஆணையமும் அரசியல் கட்சிகளும் அரசு நிர்வாகமும் பல்வேறு வழிகளில் இந்த தேர்தலில் எடுத்துரைத்து வருவது இதுவரை நடந்த தேர்தல்களில் காணப்படாத ஒன்று என்றுதான் கூற வேண்டும். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமளவிற்கு பங்கேற்று ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டுமென்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா பிரத்யேக வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் மக்கள் பெருமளவில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டுமென்று அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஜனநாயகத்தின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், குறிப்பாக முதல் முறையாக வாக்களிக்க இருக்கும் இளைஞர்கள் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வெறும் வேண்டுகோளுடன் நிறுத்திக் கொள்ளாமல் வாக்களிக்க வரும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் செய்யப்பட்டு மக்கள் சிரமமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடியும் இதுபோன்ற வேண்டுகோளை விடுத்தார். மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் திரளாக வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அவர், முதல் முறையாக வாக்களிக்கும் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ட்விட்டர் பதிவு இன்னும் ஆழமான கருத்தை தாங்கியிருந்தது. இது இந்தியாவின் ஆன்மாவுக்கான தேர்தல் என்றும் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது என்றும் தெரிவித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் பல முறைகளில் செயல் வடிவம் கொடுத்தது. உதாரணமாக, தமிழ்நாட்டில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் சிறப்பு பார்வையாளர் சந்திரமோகன் அறிவித்தார்.
அரியலூர், ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதிகளில் 18 வயதிற்கு மேற்பட்ட 7638 மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்களாக உள்ளார்கள் என்றும் அவர்களுக்காக 253 சக்கர நாற்காலிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இது தவிர நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தஞ்சாவூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் மாற்றுத்திறனாளியின் முதல் வாக்கு எனது வாக்கு விற்பனைக்கல்ல, வாக்களிப்பது ஜனநாயகத்தின் வலிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் சென்றனர். காஞ்சிபுரத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் வாக்கிற்கு பணம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வேலூர் மாவட்டத்தில் இதே கருத்தை முன்னிறுத்தி பல்வேறு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு 3 நாள் மட்டுமே இடைவெளி இருந்த சமயத்தில்தான் பிஜேபி அதன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு ஆகியவற்றுடன் கலாச்சார ரீதியான அம்சங்கள் உட்பட 75 முக்கிய அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருந்தன. புதுதில்லியில் பிஜேபி தலைமையகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற சில முக்கிய அம்சங்கள்: விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்கப்படும், 60 வயதான சிறு குறு விவசாயிகளுக்கு மாதாந்திர பென்ஷன், 5 ஆண்டுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன், அனைவருக்கும் கல்வித் திட்டம் உறுதிப்படுத்தப்படும், நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு தனி வாரியம், ஜிஎஸ்டி நடைமுறைகள் எளிதாக்கப்படும், 2022ஆம் ஆண்டுக்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, கிராமங்களின் வளர்ச்சிக்காக 25 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இவை பிஜேபி தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட முக்கிய பொருளாதார அம்சங்கள். அடுத்து, நாட்டின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்பது இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய வாக்குறுதியாகும். 3வது அம்சம் மிகவும் முக்கியமானது: மத நம்பிக்கைகளை பாதுகாக்க சட்டம் கொண்டுவரப்படும். குடியுரிமை திருத்த மசோதா நிறைவேற்றப்படும். காஷ்மீருக்கு பிரத்யேக உரிமை வழங்கும் அரசியல் சட்ட பிரிவுகள் நீக்கப்படும். பொது சிவில் சட்டம் இயற்றப்படும் என்பவை அதில் முக்கியமானவை. சங்கல்ப பத்ரா என்ற பெயரில் வெளியான பிஜேபியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 75 வாக்குறுதிகளும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இந்த தேர்தல் அறிக்கையை தந்திர அறிக்கை என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்தது. வேலைவாய்ப்பு, விவசாயிகளின் வளர்ச்சி அதிகரிப்பு போன்ற ஏற்கனவே அறிவித்த பிஜேபியின் வாக்குறுதிகள் என்னவாயிற்று என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல் கேள்வி எழுப்பினார். ஜம்மு காஷ்மீர் பற்றிய அறிவிப்பும் கடும் ஆட்சேபத்தை எழுப்பியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பிரத்யேக அந்தஸ்து நீக்கப்படுமானால் அங்கு பிரிவினைவாதம் தலை தூக்கும் என்றும் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லாவும் மெஹபூபா முஃப்தியும் எச்சரித்தார்கள். தில்லியின் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததற்கு ஆம் ஆத்மி கட்சிதான் காரணம் என்று காங்கிரசும், காங்கிரஸ் தான் காரணம் என்றும் ஆம் ஆத்மியும் குற்றம் சாட்டியுள்ளன. தில்லியை ஆளும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டு பேச்சுகள் நடத்தின. கூட்டணி தொடர்பாக காங்கிரசின் தில்லி தலைவர் ஷீலா தீக்ஷித், கட்சியின் தில்லி மேலிட பொறுப்பாளர் PC சாக்கோ ஆகியோருடன் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இரு கட்சிகளும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. காங்கிரஸ் உடனான கூட்டணி பேச்சு முறிவை ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் அக்கட்சி சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தவருமான சஞ்சய் சிங் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார். தில்லியில் ஒரு MLA-வை கூட கொண்டிராத காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 3 மக்களவை தொகுதிகளை கேட்டதாகவும் அது சாத்தியம் இல்லாததால் கூட்டணி முறிவு ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். கூட்டணி முறிவு குறித்து காங்கிரஸ் கட்சியின் தில்லி மேலிட பொறுப்பாளர் PC சாக்கோ செய்தியாளர்களிடம் பேசுகையில், தில்லியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியினரே முதலில் கேட்டனர் என்றும் இப்போது மற்ற மாநிலங்களிலும் இடங்களை கேட்டதாகவும் தெரிவித்தார். அதனால்தான் கூட்டணி முறிவு ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் 17வது மக்களவை தேர்தல் பிரச்சாரம் போல அவ்வளவு சூடான பிரச்சாரம் இதுவரை நடந்ததில்லை என்று கூறலாம். பிரதமர் நரேந்திர மோடியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும்
எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினும் நாள்தோறும் பிரச்சார கூட்டங்களில் பேசினார்கள். பல இடங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்டார்கள். பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாடு கலாச்சாரமிக்க தொன்மையான மொழி கொண்ட மாநிலம் என்று பாராட்டு தெரிவித்தார். தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில்தடம் மற்றும் ராணுவ தொழிலகங்களை அமைக்கும் திட்டங்களை தமது அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் வாக்குறுதி அளித்தார். காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு என இரட்டை வேடம் போடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். This is a fight between our mission of serving the poor and the opposition's designs to capture power. Over the last few years, the NDA government at the center has governed with the mantra of Sabka Saath Sabka Vikas. Our development schemes have ensured ease of living for millions. In our vision for a secure India, Tamil Nadu has a special role. This is one of the states where a modern defense corridor will come up. This will make India self-sufficient in this defense production. It will also bring investment to Tamil Nadu and give employment opportunities to the local youth. பீகார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு கொண்டு வந்ததால் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தடுக்க தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். சிறு வியாபாரிகளின் நலனை காக்க தேசிய வர்த்தக ஆணையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் மாநிலமாக சுற்றி தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 20% குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு 72,000 ரூபாய் உடனடியாக போடப்படும் என்று உறுதியளித்தார். தற்போது பஞ்சாயத்துகளில் உள்ள இடஒதுக்கீட்டை போன்று மகளிருக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீட்டை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் மத்திய அரசு பணியிடங்களிலும் மகளிருக்கென்று தனியாக 33% இடஒதுக்கீடு கொண்டுவர பாடுபடுவோம் என்றார். விவசாயிகளுக்காக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்பதும் அவரது அறிவிப்பாகும். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு காங்கிரசும் திமுகவும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் ராகுல் காந்தி அறிவித்தார். சேலம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தொழில்துறையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் ஒரே வீதத்திலான எளிமையான வரி விதிப்பு நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். நீட் தேர்வு குறித்து மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் என்றார். ராகுல் காந்தியுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பேசினார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும், மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும், மாநில அரசுகளின் அதிகார பட்டியலின் கீழ் கல்வியை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் அணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், விவசாயிகளின் பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொம்மிடி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட ஓமலூர் பகுதியில் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் நாளொன்றுக்கு 16,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் உபரி மின்சார உற்பத்திக்காக மத்திய அரசின் விருதை தமிழ்நாடு மின்சார வாரியம் பெற்றுள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் மக்களவைத் தேர்தல் அறிக்கையும் இந்த வாரத்தில்தான் வெளியிடப்பட்டது. அந்த கட்சியின் பீகார் மாநில தலைவர் தேஜஸ்வி யாதவ் பட்னாவில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். 2020-21 ஆண்டுக்கான நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும், ஒவ்வொரு சாதிக்கும் அதன் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதும் இதன் முக்கிய அம்சமாகும். தனியார் துறையிலும் நீதித்துறையிலும் இடஒதுக்கீடு என்பது மற்றொரு முக்கிய அம்சம். மக்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தி GDPயில் 6% ஒதுக்குவது என்பதும் முக்கிய அம்சமாகும்.
இந்த தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அறிவிப்புகளை நிறைவேற்றும் பலம் ஆர்ஜேடி கட்சிக்கு இல்லை என்றும், பீகார் மாநிலத்தில் 20 இடங்களில் மட்டுமே ஆர்ஜேடி போட்டியிடுவதால் மக்களவையில் அதனால் இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்றும் பீகார் துணை முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான சுஷில்குமார் மோடி விமர்சித்தார். தேர்தல் மற்றும் தேர்தல் நிதி தொடர்பாக இந்திய அரசியல் சாசனத்தின் உச்ச அமைப்புகளான உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் வெளியிட்ட அறிவிப்புகளும் விதித்த கட்டுப்பாடுகளும் இந்த வாரத்தில் குறிப்பிடத்தக்கவை. பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கப்படும் ரஃபேல் விமானங்களுக்கு புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட விலை, வாங்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை, கூட்டு நிறுவனமாக தனியார் அமைப்பை சேர்த்துக் கொண்டது ஆகியவை மிகப்பெரிய முறைகேடு என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று தீர்ப்பளித்து அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தின் முடிவு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பூட்டு என்று ஆளும் பிஜேபியும் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கூறினார்கள். உச்சநீதிமன்றத்தின் முடிவை மறு ஆய்வு செய்ய கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் ரஃபேல் விமான பேர ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை வழக்கில் சேர்த்திருந்தார்கள். இந்த ஆவணங்கள் திருட்டு போனவை என்றும் அவற்றை இணைக்க அனுமதிக்க கூடாது என்றும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் வாதிட்டார். மனுதாரர்களில் ஒருவரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இதை மறுத்ததுடன் புலனாய்வு அமைப்புகளின் ஆவணங்களை தவிர வேறு எதுவும் தனித்தன்மை வாய்ந்தவை இல்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டம் கூறுவதாக வாதிட்டார். இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு மத்திய அரசின் வாதத்தை நிராகரித்ததுடன் அனைத்து வித ஆவணங்களின் அடிப்படையிலேயே விசாரணை நடைபெறும் என்று அறிவித்தார்கள். நீதிபதிகளின் இந்த முடிவு ஒரு முக்கிய திருப்பம் எனலாம். இந்த காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் PM நரேந்திர மோடி என்ற திரைப்படத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் உட்பட 23 மொழிகளில் தயாரான இந்த படத்தை தேர்தல் நேரத்தில் வெளியிடக்கூடாது என்று தடை விதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இது குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் படத்திற்கு தணிக்கை வாரியம் அனுமதி வழங்கியது. ஆனால் படம் வெளியாவதற்கு முதல் நாளில் தேர்தல் ஆணையம் அதற்கு தடை விதித்துவிட்டது. தேர்தல் நேரத்தில் இத்திரைப்படம் வெளியிடப்பட்டால் அது வாக்காளர்களின் மனநிலையில் மாற்றத்தை உண்டாக்கும் என்பதால் தேர்தல் முடியும் வரை எந்த வாழ்க்கை வரலாறு தொடர்பான படத்தையும் வெளியிடக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் கருத்தாகும். இதன் காரணமாக பிரதமர் வாழ்க்கை வரலாறு படத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை உருவானது. இதே காலத்தில் முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த மறுநாளில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த மற்றும் ஒரு உத்தரவும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எனலாம். அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர் அல்லது நிறுவனங்கள் ரொக்கமாகவோ காசோலையாகவோ நன்கொடை கொடுப்பதற்கு பதிலாக தேர்தல் நிதி பத்திரம் மூலம் நன்கொடை அளிக்கும் திட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த முறையில் நன்கொடை வழங்கப்பட்டால் நிதி வழங்கியவரின் பெயரும் பெற்றுக்கொண்டவர் பெயரும் தெரியாது என்றும், இது ஒளிவு மறைவற்ற தன்மைக்கு மாறானது என்றும், இதனை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் மனு செய்தன. இது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதனை தேர்தல் முடிந்த பிறகு ஆய்வு செய்யலாம் என்று அரசு வழக்கறிஞர் கூறினார். என்றாலும் நீதிபதிகள் ஒரு முக்கியமான இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார்கள். தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் மே 30க்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். இந்த தேர்தல் காலத்தில் இதுவரை வந்த முக்கிய முடிவுகளும் அறிவிப்புகளும் இவை என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். சென்னை சேலம் இடையே 8 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, சேலம், தர்மபுரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் வழியாக நெடுஞ்சாலை அமைப்பதற்காக 1900 ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டது. இதை எதிர்த்து நிலம் கொடுத்த விவசாயிகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அரசின் அறிவிப்பாணையை ரத்து செய்வதுடன் இதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடம் 8 வாரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பில் உத்தரவிடப்பட்டது. அரசாணை ரத்துக்கான காரணத்தையும் நீதிபதிகள் பட்டியலிட்டார்கள்.
நிலம் கையகப்படுத்துவதற்கு முன்னர் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டிற்கு முறையாக அனுமதி பெறவில்லை, பொதுமக்களிடம் முறையாக கருத்து கேட்கப்படவில்லை, சமூக பொருளாதார காரணிகளை உரிய முறையில் மதிப்பீடு செய்யவில்லை என்பது நீதிபதிகள் தெரிவித்த காரணங்களாகும். மேலும் திட்டம் செயல்படுத்தப்படும் வழிமுறைகள் தவறானது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்தனர். நிலத்தை பறிகொடுத்த விவசாயிகள் இந்த தீர்ப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக நடப்பட்ட எல்லை கற்களை அப்புறப்படுத்தியும் பட்டாசுகளை வெடித்தும் அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியும் வேட்புமனு தாக்கல் செய்ததும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வு எனலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்தார். அவரது தாயார் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மனு தாக்கலின் போது உடனிருந்தார்கள். இந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ளாத சமாஜ்வாதி, ஜனதா, பகுஜன் சமாஜ் கட்சி, ராஷ்டிரிய லோக்தள் கட்சிகள் அமேதி தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியிலும் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதே வாரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ராகுல் காந்தியின் தாயாருமான சோனியா காந்தியும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் தொண்டர்களுடன் அவர் மனு தாக்கல் செய்த போது ராகுல் காந்தியும் பிரியங்காவும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் உடனிருந்தார்கள். இந்த தொகுதியில் தினேஷ் பிரதாப் சிங் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த தொகுதியிலும் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை. தமிழக சட்டமன்றத்தில் காலியாக உள்ள 22 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்று மக்களவைத் தேர்தல் முடிவுடன் அறிவிக்கப்பட்டுவிடும் என்பதும் இந்த வாரத்தின் முக்கிய செய்தியாகும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி இழந்த தொகுதிகள், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மறைவால் காலியான திருவாரூர் தொகுதி உட்பட 18 தொகுதிகளுக்கும் வரும் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. எஞ்சியிருந்த சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் அந்த தேதியில் இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இந்த வாரத்தில் அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த 4 தொகுதிகளுக்கும் மே 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.